12 lakhs for an exotic plant. Tiruvallur, Tamil Nadu, Jalandhar. He's a farmer and a nursery owner. அவர் 12 lakhs கொடுத்து இந்த அடீனியம் பிளான்ட் வாங்கியிருக்காரு. 35 to 40 years old அந்த பிளான்ட். அவரோட எக்ஸ்ப்ளனேஷன் இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. க்ரோர்ஸ் கொடுத்து நம்ம கார் வாங்குகிறோம், வீடு கட்டுறோம், எதுக்காக அப்படின்னா ஒரு சோஷியல் டிஃப்ரென்ஸ்க்காக தான் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ that's why நான் இந்த மாதிரி 12 lakhs கொடுத்து ஒரு பிளான்ட் வாங்கியிருக்கேன். ஸோ நான் தான் first person to buy such a huge amount அப்படின்னு சொன்னார். லைக் தமிழ்நாடு மேபி இன் இந்தியா அப்படின்னு சொன்னார். ஸோ அந்த டிஃப்ரென்ஸ்க்காக தான் நான் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொன்னார். குட் ஃபார் ஹிம். அவரோட பட்ஜெட்டில் 12 lakhs இருக்குது. ஸோ வாங்கியிருக்காரு. ஓகே நம்ம இந்த பிளான்ட்டுக்கு வரலாம். இந்த பிளான்ட்டுக்கு நிறைய தண்ணி ஊற்றவே கூடாது. மந்த்லி ஒன்ஸ் தான் இதுக்கு தண்ணி கொடுக்கணும் நம்ம. இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த மாதிரி லீன் ஸ்டிக்காக இருந்ததுன்னா இந்த பிளான்ட் வாங்காதீங்க. இந்த அளவுக்கு தான் இருக்கணும். இங்கேருந்து பக்கமாக பிளான்ட் வளரணும். அந்த மாதிரி இருக்க பிளான்ட் வாங்குங்க. ஸோ என்கிட்ட அந்த மாதிரி ஒன்று இருந்தது. நான் அதை ப்ரூன் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே கட் பண்ணி வச்சுருக்கேன் பீசஸ். இன்னொன்று இதை கட் பண்ணினதுக்கப்புறமா இதை கொஞ்சம் ட்ரை ஆக விடணும். ஒரு 2 days ட்ரை ஆகட்டும். அதுக்கப்புறமா இதை பிளான்ட் பண்ணுங்கள். எனக்கு தெரியல இது வளருமான்னு தெரியல, பட் டெஃபினட்டாக இதில் இருந்து நியூ லீவ்ஸ் வரும். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய பிளான்ட்டாக இருக்கணும். இதுவும் இதை விட நிறைய டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பிளான்ட்ஸ். லைக் இந்த மாதிரி 1 stem இல்லாமல் பக்கத்தில் இன்னொன்று வர மாதிரி 3 stems அந்த மாதிரிலாம் இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் பார்த்து வாங்க. நான் இது எனக்கு தெரியாமல் நான் இந்த லீன்ஸ் ஸ்டெம் நான் வாங்கிட்டேன். ஸோ அந்த தப்பை நீங்கள் பண்ணாதீங்க. அபவுட் த சாயில், அது ரொம்ப முக்கியமானது என்னென்னா, இதுக்கு சும்மா எந்த சாயில்னாலும் எடுத்துக்கலாம். அப்புறம் ரிவர் சாண்ட் கண்டிப்பாக வேணும். அப்புறம் கவ் மேன்யூர் நீங்கள் போட்டுக்கலாம். அப்புறம் ரெட் சாயில் எடுத்துக்கலாம். ஸோ இதோட சாயில் மிக்ஸ் நீங்கள் கொக்கோ பீட் சேர்க்கவே கூடாது. ஏன்னா தண்ணி இது சோக் பண்ணக்கூடாது. நம்ம தண்ணி ஊற்றும் போது இது ரன் ஆகிடணும். தண்ணி உள்ளே இல்லாமல் ரன் ஆகிடணும். நான் இப்போ இதை ரீபாட் பண்ண போகிறேன். பிகாஸ் இது ரொம்ப இங்கே கொஞ்சம் மழை பெஞ்சதுனால ரொம்ப வெட்டாகவே இருக்குது. ட்ரையாக இருக்கணும். ஸோ ரீபாட் பண்ணுறதுக்காக நான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ பாட்டிங் மிக்ஸ் அதுதான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். மந்த்லி ஒன்ஸ் தான் தண்ணி ஊற்றணும். ரொம்ப ஈஸி. நம்ம இது மழையிலலாம் இதை வைக்காதீங்க. அப்படியே மழை தண்ணி பட்டால் நல்லா வளரும் அப்படின்ற அந்த தாட்டு நமக்கு எப்போவே இருக்கும். ஸோ கொஞ்சமாக மழை தண்ணி எடுத்து இதை ஊற்றிக்கோங்க வேணாம் ஆசைக்காக. பட் மழையிலலாம் இதை வைக்காதீங்க இந்த பிளான்ட்டை. ஸோ தேட்ஸ் தேட். அப்புறம் ப்ரூனிங் பற்றி பார்த்திங்கன்னா, இப்போ இங்கேருந்து நான் ப்ரூன் பண்ணியிருக்கேன். பிகாஸ் லீஃப்லாம் எல்லோ ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஏன் அப்படின்னா இவ்வளோ வெட்டாக இருக்குல்ல, இப்படி வெட்டி இருக்கவே கூடாது. ஸோ அதனால் நான் இதை கட் பண்ணிவிட்டேன். இங்கே வச்சுருக்கேன். இது வளருமான்னு தெரியாது, பட் ஐம் கோனா ட்ரை அண்ட் I'll let you know. Happy planting.